இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ஓஷோ உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கின்றார். அவர் பயணம் செய்த இடத்தில் எல்லாம் நாம் காலடி பட்டிருக்கின்றோம். அது மாதிரி அவர் விரும்பி விரும்பி அனுபவித்து இயற்கை விவசாயம் அதோடு மட்டும் இல்லாமல் நேச்சர், இந்த துலிப் மலர்கள் இதெல்லாம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சில இடங்களில் பேசியிருக்காரு. அதாவது சில இடங்களில் நம்ம காலடி பதித்து பார்த்தாலே நம்முடைய சக்கரங்கள் வேலை செய்யும். நம்மளுக்கும் அந்த காடுக்கும் இறைவனுக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். அது மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் நண்பர்களே, நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற துலிப் மலர் கண்காட்சியகம். கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் பறந்து இருந்திருக்கின்ற இந்த அற்புதமான கார்டன்லேருந்து துலிப் மலர்கள் எப்படி மலர்கின்றதோ, ஒரு ரோஸ் எப்படி மலர்கின்றதோ நண்பர்களே, இன்றைக்கி வேர்ல்டுலேயே அதிகமான மலர்களை ஏற்றுமதி செய்யக்கூடியது இந்த நெதர்லாண்ட் தான். துலிப் மலர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக லவர்ஸ் டே மலர்களாகும், லவர்களுக்கு பிடிச்ச மலர்களாகவும், கொக்கையில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மலர்களாகவும் இந்த துலிப் மலர்கள் இருக்கின்றது. இங்கே பார்த்துருக்கின்றவர்கள் எல்லோருமே ஜோடியாக அற்புதமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் தந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம உலகம் முழுவதும் பேசிக்கொண்டு இருக்கோம். உலகத்தில் இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இதை பேசிகிட்டு இருக்கோம். இந்த தந்திராவே வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ கொண்டு போயிட்டோம், யூனிவர்சல் லெவலில் கொண்டு போயிட்டோம் நண்பர்களே. இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தீர்கள் என்றால் இந்தியர்களாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே இந்த ஃபாஸ்ட்டு, அதாவது ஒரு செக்ஸ் மாயையில் சிக்கின்றார்கள் ஒழிஞ்சு ஒரு ஆழமான தாம்பத்தியம், ஆழமான தாந்திரிக் உணர்வு, ஒரு ஆழமான ஆர்கசம், அதாவது பார்த்திங்கன்னா நான் செக்ஸில் ரொம்ப மூழ்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு வர்றவங்க கூட நம்ம கிளாஸுக்கு வராங்க. அவங்க என்னத்தை மூழ்கி எந்திரிச்சிருக்காங்கன்னா தன்னுடைய நுனிப்புள்ள நினச்சி எந்திரிச்சது மாதிரி தான் எந்திரிச்சிருக்காங்க. ஒரு ஆழமான தாம்பத்தியம், ஆழமான செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஒரு பெண்ணுடைய ஆர்கசம் அப்படிங்கிறது கேட்டால் இப்போ சில புக்ஸு, சில அறிவுகளில் வச்சு அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஈஸ்பாட்டு ஏஸ்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நண்பர்களே. ஆனால் ஆணுடைய ஆர்கசம் எங்கே இருக்கின்றது, அது எந்த மாதிரி ஒரு சக்திகள் இருக்கின்றது, அது எது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டாக அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இங்கே எடுத்தோடனே ஆண்குறி, அதாவது பெண்ணுடைய பற்றி, இன்பங்களை பற்றி டாக்டர்ஸும் சரி, நிறைய சித்தர்களும் சரி வரிஞ்சு பேசுகிறாங்க. ஆனால் ஆண்களை பற்றி, ஆண்களுடைய பேரின்பத்தை பற்றி, ஆண்களுடைய பேரானந்தத்தை பற்றி பேசுவது என்பது உலகத்தில் ரொம்ப கம்மி. ஏனென்றால் ஆண் ஆனவர் தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற அனுபவத்தை தனக்குள்ளேயே பூட்டி வைத்து தான் மட்டும் அனுபவித்து விட்டு அது சில மறைபொருளாக ஓலைச்சுவடிகளை எழுதி வைத்துவிட்டு விட்டார்கள். நான் ஒருவன்தான், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது ஒன்று. ஆண் இந்த நுனி இன்பத்தை அனுபவிக்க, நுனிப்புள் மேயிற மாதிரி உள்ள இன்பத்தை அனுபவிக்காமல் ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. இப்போ நண்பர்களே, உதாரணத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே, அதாவது இப்போ உங்களுடைய ராஜ உறுப்புகள் எரெக்ஷன் ஆகாமல், பெண்ணுடைய ராஜ உறுப்புகள் எரெக்ஷன் ஆகாமல் ஒரு தாம்பத்தியம் என்பது நடக்குமா? அந்த தாம்பத்தியம் நடந்தால் என்ன, அவசர குளத்தில் அள்ளி தெளித்த மாதிரி ஆகிப்போயிடும். அதில் உச்சபட்ச ஆர்கசம் என்பதே ஆகாது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு ஆணுக்கு எரெக்ஷனோ இல்லை பெண்ணுடைய பெண்ணுறுப்பில் ஒரு தயார் நிலை இல்லாமல் ஒருவன் உடலுறவு ஏற்பு கொண்டால் அது எந்த அளவுக்கு நுனிப்புள்ள இருக்குமோ அது மாதிரி தான் மனம் மலராமல், மைண்டு மலராமல், உங்களுடைய உடல் முழுவதும் மலராமல் ஏற்படக்கூடிய தாம்பத்தியம். நாம் இதுவரையும் இந்த அவசரமாக ஒரு ஆயிரம் தடவை உடலுறவில் ஈடுபட்டிருப்பாங்க, 1000 தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருப்பீங்க. ஆனால் எல்லாமே மனம் மலராமல் உங்களுடைய டோபமைன்ஸ் என்று சொல்லக்கூடிய மைண்டில் இருக்கிற 1,08 நரம்புகள், நாடிகள் ஓப்பன் ஆகாமல் நடக்கக்கூடிய தாம்பத்தியம் தான். அதனால் தான் மனிதன் எவ்வளவு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் திருப்தி என்று பெரிய பெரிய ஞானிகளும் சரி, அண்டமா சித்தரெல்லாம் அடையின யோனி குண்டத்துக்குள்ளே எல்லாருமே அந்த செக்ஸுங்கிற ஒரு பெரிய லீலையில் போய் இழந்துட்டாங்க. அதுலேருந்து வீழ்ந்து, அதுலேருந்து கடந்து, அதுலேருந்து ஞானத்தன்மையை எய்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சில பேர் தான் நண்பர்களே. அந்த ஒரு சில பேர்களும் நம்முடைய தாந்திரிக் குரூப்பில் இருக்கிற மகத்தான இலை குரூப்பில் பயணித்திருக்கிற ஞானிகள் தான். ஆகவே நண்பர்களே, இந்த தாந்திரா என்ற அற்புதமான விஷயத்தை உலக லெவலில், யூனிவர்சல் லெவலில் இன்றைக்கி ஒரு பிராண்டடாக அற்புதமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்முடைய ஓஷோ ஸ்டைல்லேருந்து நம்முடைய தமிழ் மரபில் பரியங்க யோகத்தையும் கலந்து நானும் ஒரு 27 வகையான தாந்திரிக யோகத்தை மிக அற்புதமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்ற நண்பர்களே. அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு உங்களுக்கு இறைவன் அருளாசி போய்கட்டும். இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் அடுத்தடுத்து நம்ம ஜூமில் நடக்கிற கிளாஸஸ் நேரடியாக பண்ணிக்கோ. வேர்ல்டு ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஜெர்மனில் நேரடி வகுப்பு, சுவிட்சர்லாந்தில் நேரடி வகுப்பு, நெதர்லாந்தில் நேரடி வகுப்பு, பாரிஸில் இந்த மாதிரி வேர்ல்டு வைடு நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்தியர்களும் இதை பயன்பட வேண்டும். இப்பொழுது இந்த கலையை உலக நாடுகள், உலக நண்பர்கள் எல்லோருமே அள்ளி பருகி அமிர்தத்தில் மூழ்கி ஆர்ப்பரித்து கொண்டாடி தீர்க்கின்றார்கள். இந்த கலை, இந்த பொக்கிஷம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு இது இந்தியாவில் உள்ள நண்பர்களுக்கும் போய் சேர வேண்டும், மூலை முடுக்கில் உள்ள நண்பர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக சொல்லிக்கொண்டு, உங்களிடமிருந்து இந்த துலிப் மலர்கள் மனம் வீசுவது கொண்டு நீங்களும் மனம் வீசி வாழ்க்கையில் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்களுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.